Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜூலை மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அதனுடைய கண்டினியூஷன் தான். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்ற ஸ்டேட் வந்து ஒரு டைகர் காரிடர் வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3 டைகர் ரிசர்வ்ஸை கனெக்ட் பண்ணி. ஸோ எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸை இவங்க கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ், ராம்கார் விஷதாரி டைகர் ரிசர்வ் அண்ட் முகுந்த்ரா டைகர் ரிசர்வ் அப்படின்றது. இப்போ இவங்க இந்த டைகர் காரிடருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் பண்டி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய 8 வில்லேஜஸை ரீலொகேட் பண்ணி இந்த டைகர் காரிடரை டெவலப் பண்ண போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ், அதாவது டைகர்ஸ் உடைய பாப்புலேஷன் தொகை அப்படின்றது அதிக அளவில் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த இஷ்யூவை வந்து டீல் பண்ணுறதுக்காக தான். ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ்ல இப்போ அட் ப்ரெசண்டா 65 டைகர்ஸ் வந்து இருக்காம். அதே இது முகுந்த்ரா ரிசர்வ்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரே ஒரு டைகர் தான் இருக்கு. ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு பாப்புலேஷன் இன் டைகர்ஸ் வந்து இந்த 3 ரிசர்வ்ஸில் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி இந்த பாப்புலேஷன் ஆஃப் டைகரை பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் இந்த டைகர் காரிடர் அப்படின்றத கிரியேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் வச்சு இண்டோ பசிபிக் பிஸ்னஸ் சமிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் த இண்டோ பசிபிக் ரீஜியனில் இருக்கக்கூடிய வேரியஸ் கண்ட்ரீஸை சேர்ந்த அம்பாசிடர்ஸ் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மிட்டை அட்ரஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டரி இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ரிவா கங்குலி தாஸ் அப்படின்றவங்க இண்டோ பசிபிக் ரீஜியனில் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இவங்க பேசியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து இந்த ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் பார்டர் லிங்கேஜஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் ட்ரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும். ஸோ இந்த சமிட் அப்படின்றது இண்டோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் IPOI அப்படின்றதுனுடைய ஒரு பேக்ட்ராப். இந்த IPOI அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவங்க 14th ஈஸ்ட் ஏஷியன் சமிட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சமிட்ல இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்தியாவும் இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸும் அவங்களுடைய எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை பூஸ்ட் பண்ணுறது, கடல் வழி ரிசோர்ஸஸ் மெரிடைம் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதற்கு எல்லா கண்ட்ரீஸும் கொலாபரேட்டாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஃபியூச்சர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ஃப்ரீ ட்ரேட் அப்படின்ற ஐடியாவை பற்றியும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இண்டோ பசிபிக் பிஸ்னஸ் சமிட் 2021ல் டோட்டல் 21 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ அண்டர் கிரவுண்ட் ஸ்பைடர் வந்து வெஸ்டர்ன் அசாமினுடைய சிராங் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஸ்பீசிஸில் ஒன்று வந்து புது ஸ்பீசிஸ். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸுமே சேம் ஸ்பேஸை தான் ஷேர் பண்ணியிருக்கு, ஒரே இடத்துல தான் தங்கியிருந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராவிலியா போரோ அப்படின்றது, இதை வந்து பரோ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பைடர் குடும்பத்திலேயே நெமிசிடியே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்பத்தில் 184 ஸ்பீசிஸ் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜம்பிங் ஸ்பைடரான டெக்சிபஸ் கிளெனி அப்படின்றது, இது வந்து ஸ்பைடர் குடும்பத்தில் சால்டிசிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. எர்த்தில் லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்பைடர்ஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெக்சிபஸ் கிளெனி அப்படின்றது தான். இந்த நேம் ஆஃப் த பரோ ஸ்பைடரான கிரெவிலியே போரோ அப்படின்றது அசாமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எத்னோ லிங்குவிஸ்டிக் குரூப்ஸான போடோ அப்படின்ற கம்யூனிட்டியிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டு இந்த பேர் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. இந்த பரோ ஸ்பைடர் வந்து சாண்டி அண்ட் லோமி சர்ஃபேஸ்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பரோ பண்ணி போய் அண்டர் கிரவுண்டில் வாழுமாம். இந்த பரோவினுடைய ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வைடு ஓப்பனிங் அப்படின்றது இருக்கும். இது வழியாக தான் இது இன் அண்ட் அவுட், அதாவது ஆக்சஸ் அப்படின்றத வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் யூரோப்பியன் கோஆப்ரேஷன் இன் அக்ரிகல்ச்சர் செக்டார். நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரான நரேந்திர சிங் தோமர் அப்படின்றவங்களும் மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் அக்ரிகல்ச்சரான ஜனுஷ் அப்படின்றவங்களும் ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் வந்து நடத்தினாங்க 7th ஜூலை 2021. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கான காமன் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி என்ன,
ரீசெண்டாக இந்தியாவில் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது, யுனைடெட் நேஷனுடைய ஃபுட் சிஸ்டம் சமிட் பற்றியும், யூரோப்பியன் யூனியனுடைய ஃபார்ம் டு ஃபோர்க் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பைலேட்ரல் கார்பரேஷன் அப்படின்றத பற்றியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி G20 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ப்ராசஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமல் ரெசிடியூவல் லிமிட் ஆஃப் ட்ரைசைக்ளோசோல் அப்படின்றத இந்தியன் பாஸ்மதி ரைஸில் யூஸ் பண்ணுறத பற்றியும் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட் அப்படின்றத MRL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MRL ஆஃப் ட்ரைசைக்ளோசோல் அப்படின்றது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது வந்து ரைஸில் இந்த பிளாஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அந்த பிளாஸ்ட் டிசீஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஃபங்கிசைடாக செயல்படக்கூடியது தான் இந்த கெமிக்கல் காம்பவுண்டான ட்ரைசைக்ளோசோல் அப்படின்றது. ஸோ அதனுடைய யூசேஜ் லிமிட்டை பற்றியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் கமிஷனுடைய மெம்பர் வந்து ரீசண்டாக யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க காமன் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் அப்படின்றத பற்றியும், க்ரீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதற்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துக்க போகிறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2030 ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு கீழே அட்லீஸ்ட் 25% ஆஃப் ஏரியா இன் யூரோப்பியன் யூனியனை கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் சாண்ட் கேஸ்டில் அப்படின்றது டென்மார்க்கில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 21.16 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த ரெக்கார்டான 17.66 மீட்டர் அப்படின்ற ஜெர்மனினால செட் பண்ணப்பட்ட இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ ரெக்கார்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை விட இந்த சாண்ட் கேஸ்டில் அப்படின்றது 3.5 மீட்டர் வந்து உயரம் அதிகம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனான க்ரீன் ஃபேஸ் அப்படின்றதுனுடைய ஸ்டடி படி லாஸ்ட் 1 இயரில் டெல்லியில் இருக்கக்கூடிய NO2 பாப்புலேஷன் அப்படின்றது 125% உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்டடி வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது 8 மோஸ்ட் பாப்புலஸ் சிட்டிஸில் அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கொல்கட்டா, ஜெய்ப்பூர் அண்ட் லக்னோ. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா 8 கேபிட்டல் சிட்டிஸ்லையுமே நைட்ரஜன் டை ஆக்சைடினுடைய பாப்புலேஷன் வந்து ஏப்ரல் 2020 ஏப்ரல் 2021 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பீரியட்ல த மோஸ்ட் டிராமட்டிக் இன்க்ரீஸ் வந்து எந்த பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா டெல்லி தான். ஹைதராபாத்தில் வந்து 69% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்னையில் 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெங்களூரில் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மும்பையில் 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெய்ப்பூரில் 47, லக்னோவில் 32 அண்ட் கொல்கட்டாவில் 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா டெல்லியில் தான் 125% வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ் அட் ஹையர் டெம்பரேச்சர். நம்ம அதை லார்ஜ் குவான்டிட்டியில் இன்ஹேல் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இது ஒரு டேஞ்சரஸான ஏர் பொல்யூட்டன். இது வந்து ஃபியூவல் பேர்ன் ஆகும்போது எய்தர் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லேயோ பவர் ஜென்ரேஷன் ப்ராசஸ்லேயோ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ்லேயோ ரிலீஸ் பண்ணப்படுது. இந்த எக்ஸ்போஷர் டு நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது எல்லா ஏஜை சேர்ந்த பீப்புளுடைய ஹெல்த்லையும் சிவியர் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியது. மெயினாக இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் பிரெயின். இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றத பற்றி 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து இதில் எது கரெக்ட் எது இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் பிரெயின் மூணையுமே சிவியராக அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடும் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் NOx-உம் வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மற்ற கெமிக்கல்ஸோட சேரும்போது ஆசிட் ரெயினை வந்து ஏற்படுத்துது. இது வந்து எக்கோசிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது. அண்ட் இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணுது அண்ட் க்ரோத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. கிராப் ஈல்ட்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நாட் ஒன்லி டு ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸுக்கும் இது வந்து சிவியர் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப்பான தபார் அப்படின்றது ஃப்ரண்ட்லைன் ஃப்ரிகேட் ஆஃப் இட்டாலியன் நேவியோட மிலிட்ரி எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ INS தபார் அப்படின்றது இட்டாலியன் நேவியோட ஜாயின் பண்ணி ஜூலை 3 போர்ட் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து என்டர் ஆயிருக்கு. இது முடிச்சு ரிட்டர்ன் ஆகும்போது தபார் ஆல்சோ அண்டர்டுக் அ மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் வித்
டைர்ஹெனியன் சீல இருக்கக்கூடிய ஐடிஎஸ் ஆண்டோனியோ மார்க்கக்லியாவோட சேர்ந்து ஒரு மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸும் நடத்தியிருக்கு. எப்போன்னு பார்த்தோம்னா ஜூலை 4th and 5th. இந்த எக்ஸசைஸில் நிறைய நேவல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கவர் ஆகிருந்திருக்கு. லைக் ஏர் டிஃபென்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பற்றி, கம்யூனிகேஷன் ட்ரில்ஸ் பற்றி, அண்ட் சீல ரெப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதை பற்றி, அண்ட் கிராஸ் டெக் ஹெலோ ஆப்ரேஷன்ஸ் பை டே அண்ட் நைட். இந்த மாதிரியான நேவல் ஆப்ரேஷன்ஸில் நடத்தப்பட்ட எக்ஸசைஸில் நம்ம ஐஎன்எஸ் சபார் அப்படின்றது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தினுடைய ராஜ்யசபா மெம்பரான மன்சுக் மந்தாவியா அப்படின்றவங்க நம்மளுடைய இந்தியாவினுடைய நியூ ஹெல்த் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஹர்ஷ்வர்தன். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இது எல்லாத்தினுடைய இன்சார்ஜாக இருந்திருக்காங்க சின்ஸ் 2019. அண்ட் மண்டாவியா அப்படின்றவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸினுடைய இன்சார்ஜாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. COVID-19 சுச்சுவேஷனில் ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படின்றது கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரியோட மெர்ஜ் பண்ணாங்க. இந்த போத் மினிஸ்ட்ரிஸும் கிளப் ஆகும்போது மெடிசின்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், அதனுடைய சப்ளையாக இருக்கட்டும், அது ஒரு பெட்டரான மேனேஜ்மெண்ட்டை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியும் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரியும் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டெசிஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டுச்சு. மண்டாவியா அப்படின்றவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க குஜராத்தில் 123 கிலோமீட்டர் லாங் பாத யாத்திரா வந்து 2004 நடத்தி இருந்திருக்காங்க. ஃபார் எ சோஷியல் காஸ், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்னா சேவ் கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இவங்களுடைய கான்ஸ்டுவன்சியில் 45 எஜுகேஷ்னலி பேக்வர்ட் வில்லேஜஸை அவர் கவர் பண்ணியிருக்காரு. அகெயின் 2006 பார்த்தோம் அப்படின்னா 52 வில்லேஜஸை கவர் பண்ணுற மாதிரி 127 கிலோமீட்டர் பாத யாத்திரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு வித் த டைட்டில் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ வியாஷன் ஹத்தாவோ அப்படின்றது. அதே மாதிரி பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது குவாலிட்டியான மெடிசின்ஸ் வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிஎம் பிஜேபியினுடைய மோட்டோ. ஸோ அதனுடைய ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக டு உமன்ஸ் மென்சுரல் ஹைஜீனுக்கு 2019 யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டும் இவரை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இப்போ இந்தியாவினுடைய நியூ ஹெல்த் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ சர்டிஃபைட் வீட்டில் பாலியா அப்படின்ற வெரைட்டி வந்து கென்யா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக வீட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது பூஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜிஐ சர்டிஃபைட் வீட்டில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதாகவும் அண்ட் இது வந்து ஸ்வீட் இன் டேஸ்டாகவும் இருக்குமா. குஜராத்தில் பல் அப்படின்ற ரீஜியனில் இந்த வெரைட்டி ஆஃப் வீட் அப்படின்றது அதிக அளவில் வளர்க்கப்படுது. அதே மாதிரி அஹமதாபாத், கேதா, ஆனந்த், பாவ்நகர், பரூச் ஆகிய டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இது வளர்க்கப்படுது. இந்த வீட் வெரைட்டியினுடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா இரிகேஷனே தேவைப்படாமல் ரெயின்ஃபெட் கண்டிஷனில் வளரக்கூடியது. அக்ராஸ் குஜராத் பார்த்தோம் அப்படின்னா 2 lakh hectares ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் லேண்டில் இந்த வெரைட்டி அப்படின்றது பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுது. இது எப்போ இந்த ஜிஐ சர்டிஃபிகேஷன் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 2011. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிப்போர்ட் 2021 வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. COVID-19 உடைய இம்பேக்ட்ஸ் அப்படின்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இம்ப்ளிமெண்டேஷனில் எந்த அளவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 1 என்ன அப்படின்னா 2030 படி குளோபல் பாவர்ட்டி ரேட் உலக அளவில் வறுமைக்கான அந்த ரேட் அப்படின்றது 7% எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து பாவர்ட்டி அப்படின்றத எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற இந்த டார்கெட்டை இம்பாசிபிள் ஆக்கியிருக்கு. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 22% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களில் 22% வந்து ஸ்டண்டடாக இருக்காங்க. 6.7% வந்து தே சஃபர் ஃப்ரம் வாஸ்டிங் அண்ட் 5.7% வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா COVID-19 அப்படின்றது ஹெல்த்தில் ஒரு ரிவர்ஸ்டு ப்ராக்ரஸை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியினுடைய ரேட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 1 to 8 இருக்கக்கூடிய சில்ட்ரனில் 9% வந்து மினிமம் ரீடிங் ப்ரொஃபிஷியன்சி லெவல்ஸ்க்கு கம்மியாக்கப்பட்டிருக்காங்க 2020. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஃபங்க்ஷன் ஆகலை.
ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதே லேட்டராக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதனால் எஜுகேஷன் லெவலில் மிகப்பெரிய சரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ சில்ட்ரனுடைய ரீடிங் ப்ரொஃபிஷியன்சி லெவலை இது கம்மி பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 25.6% ஆஃப் நேஷ்னல் பார்லிமெண்டரியன்ஸில் உமன் இருக்காங்க. 36.3% வந்து லோக்கல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. 28.2% பர்சன்ஸ் தான் மேனேஜரியல் பொசிஷன்ஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 பில்லியன் பீப்புள் அக்ராஸ் த குளோப்க்கு சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது கிடைக்கிறது கிடையாது. அண்ட் 3.6 பில்லியன் பீப்புள் வந்து சேஃப்லி மேனேஜ்டு சானிடேஷன் இல்லாமல் தவிக்கிறவங்களா இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்எஃபிஷியன்ட் அண்ட் டேஞ்சரஸான குக்கிங் சிஸ்டத்தில் வல்னரபிளாக இருக்கக்கூடிய பர்சனுடைய கவுண்ட் டோட்டல் பாப்புலேஷன் வந்து 2.6 பில்லியன் பீப்புள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா COVID-19 255 மில்லியன் ஃபுல் டைம் ஜாப்ஸில் லாஸ் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2020 எக்கனாமிக் ரெக்கவரி ஆகிறதற்கு மீடியம் அண்ட் ஹைடெக் ப்ராடக்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி 1 lakh பர்சன்ஸ்க்கு 311 ரெஃப்யூஜிஸாக இருக்காங்க அஸ் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அர்பன் பாப்புலேஷனுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதுல ஆக்சஸ் இருக்குது. ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஆக்சஸ் அப்படின்றது இல்லை. அண்ட் குளோபல் மெட்டீரியல் ஃபுட்பிரிண்ட் அப்படின்றது 2000 2017 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்றது 2020 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குளோபல் லெவலில் டெம்பரேச்சர் அப்படின்றது 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து 2020 கூடியிருக்காம். அண்ட் டெட் ஜோன்ஸ் அப்படின்றது 400 700 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2000 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிகேட்ஸில் 100 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்றது லாஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எய்தர் வந்து ஹேபிட்டபிள் ஏரியாஸாக மாற்றப்பட்டிருக்கும் அல்லது அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸாக மாற்றப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைல்டு லேபர் அப்படின்றது 2020 160 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்காம். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஃபார் த லாஸ்ட் 2 டிகேட்ஸ். லாஸ்ட் 20 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்து இந்த 2020 தான் ஆயிருக்கு. 160 மில்லியன் பீப்புள் வந்து சைல்டு லேபராக ஆகிறதற்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3.7 பில்லியன் பீப்புள், அதாவது ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து ஆர் நாட் ஸ்டில் ஆன்லைன் அப்படின்ற மாதிரியான நிறைய ஹைலைட்ஸ் வந்து இவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் GI சர்டிஃபைட் மதுரை ஜாஸ்மின் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸான லில்லி, பட்டன் ரோஸ், சாமந்தி, மாரிகோல்டு இது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு July 8. ஸோ இந்த 2 கண்ட்ரீஸ்க்குமே தமிழ்நாட்டிலேருந்து ரெகுலராக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா துபாய் மற்றும் USA வாழக்கூடிய இந்தியன் பீப்புள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லையோ அல்லது சாமிகளுக்கோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணுறதற்கு இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி அங்கே கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் அல்லது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸை அவங்க செலிப்ரேட் பண்ணுறதற்கு இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாஸ்மின் அப்படின்றத சயின்டிஃபிக்கலி நம்ம ஜாஸ்மியம் அஃபிஷனலே அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ளவர்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃப்ளவர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கோல்ஃபரான உதயன் மானே அப்படின்றவர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020க்காக குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்காரு. இவர் வந்து 30 இயர் ஓல்டு இந்தியன் கோல்ஃபர். ஸோ இதன் மூலமாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆன 2வது இந்தியன் கோல்ஃபர் அப்படின்ற பேர் இவருக்கு கிடைச்சிருக்கு. வேர்ல்டு லெவலில் இவர் தான் த செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க்டு இந்தியன். இவருடைய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 356. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிகா வைரஸ்க்கான கேசஸ் வந்து கேரளாவில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது மஸ்கிட்டோ பார்ன் வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த ஜிகா வைரஸ் அப்படின்றது ஃப்ளாவிவைரிடே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர் ஆஃப் வைரஸ். இது வந்து டே டைமில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஏடஸ் மஸ்கிட்டோஸான ஏடஸ் ஏஜிப்டி, ஏடஸ் ஆல்போபிக்டஸ் ஆகிய மஸ்கிட்டோஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இந்த பேர் எப்படி இந்த வைரஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1947 உகாண்டா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜிகா ஃபாரஸ்ட்லேருந்து இந்த வைரஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுக்கு ஜிகா வைரஸ் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டுச்சு. இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபீவர் இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும்,
கன்ஜெக்டிவிட்டிஸ் அண்ட் ஹெட்ஏக் இது எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் ஜிகா வைரஸ்க்கு எந்த ஒரு வேக்சின்ஸோ எந்த ஒரு மெடிசின்ஸோ கண்டுபிடிக்கப்படலை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிக்கல் ஜீனோமிக்ஸும் சேர்ந்து முதல்ல ஜீனோமிக் வேரியேஷன் இன் ஓரல் கேன்சருக்கான டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற கிளாஸ் பார்த்தோம். அதில் ஜீனோம்னா என்ன, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜிஸும் பார்த்தோம். ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோமெடிக்கல் ஜீனோமிக்ஸ் அப்படின்றது இந்த டேட்டா பேஸை பப்ளிக்கு ஆக்சசபிளாக வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா DBGENVOC அப்படின்றது. இட்ஸ் அ ஃப்ரீ ரிசோர்ஸ் அண்ட் ப்ரௌசபிள் ஆன்லைன் டேட்டா பேஸ் ஆஃப் ஜீனோமிக் வேரியன்ஸ் ஆஃப் ஓரல் கேன்சர். ஓரல் கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா மவுத் அந்த ரீஜியன்ஸில் வரக்கூடிய கேன்சரை தான் ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணப்படுமாம் வித் வேரியேஷன் டேட்டா ஆஃப் நியூ ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இது பப்ளிக்கு ஃப்ரீயாக ஆக்சசபிளாக வச்சிருக்கிறதுனாலையும் ப்ரௌசபிளான ஒரு ஆன்லைன் டேட்டா பேஸாக இருக்கிறதுனாலையும் ஓரல் கேன்சர் ரிசர்ச்சஸில் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதற்கு, அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஓரல் கேன்சர் அப்படின்றது தான் த மோஸ்ட் ப்ரிவலண்ட் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் அமாங் மென் அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் ஆண்கள் மத்தியில் அதிக அளவு பரவி இருக்கக்கூடிய கேன்சர் இந்த ஓரல் கேன்சர். இது புகையிலையை சியூ பண்ணுறதுனால, டொபாக்கோ சியூவிங்னால ஏற்படக்கூடியது. இந்த டொபாக்கோ சியூவிங் அப்படின்றது ஓரல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய செல்ஸினுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை இது சேஞ்ச் பண்ணி விட்டுருமாம். ஸோ இதுதான் ஓரல் கேன்சர் ப்ரிசிபிடேட் ஆகிறதற்கு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி டிரான்ஸ்மிசிபிளான COVID-19 காப்பா வேரியன்டினுடைய கேசஸ் 2 உத்தரப்பிரதேஷில் ரீசெண்டாக டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் டிடெக்ட் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா டிசம்பர் 2020. மார்ச் 2021 ஏற்பட்ட கேசஸில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கேசஸ் இந்த காப்பா வேரியன்ட்னால தான் அக்கௌண்ட் பண்ணப்பட்டது. WHO வீக்லி எபிடெமியாலஜிக்கல் அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்வேரியண்ட்டை சேர்ந்த ரிப்போர்ட்டட் கேசஸ் 34 கண்ட்ரீஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பை மே 2021 பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்றது 41 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. யுனைடெட் கிங்டத்தில் சார்க்ஸ் CoV காப்பா வேரியண்ட் அப்படின்றதுனுடைய கன்ஃபர்ம்டு கேசஸ் 418 காணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா WWF அண்ட் UNEP ரிப்போர்ட் ஆன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். WWF அப்படின்றது வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்றது, UNEP அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. இவங்க ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா எ ஃபியூச்சர் ஃபார் ஆல் த நீட் ஃபார் ஹியூமன் வைல்ட் லைஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த டைட்டில் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஐகானிக் ஸ்பீசிஸ், அனிமலுடைய ஸ்பீசிஸினுடைய லாங் டேர்ம் சர்வைவல், ரொம்ப நாள் வாழ்றதற்கு ஒன் ஆஃப் த மெயின் த்ரெட்ஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹியூமன் மற்றும் அனிமலுக்கு இடையே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் தான். இந்தியாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2014 to 15 அண்ட் 2018 to 19 ஹியூமனுக்கும் எலஃபண்ட்க்கும் இடையே ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட்னால 500 எலஃபண்ட்ஸ் அப்படின்றது கில் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் 2361 பீப்புள் அப்படின்றவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்தியா தான் த மோஸ்ட் அஃபெக்டட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹியூமன் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அண்ட் டைகர்ஸ், ஏஷியாட்டிக் லயன்ஸ், ஏஷியன் எலஃபண்ட்ஸ், ஒன் ஹார்ன் ரினோஸினுடைய லார்ஜ் பாப்புலேஷன்ஸும் இந்தியாவில் தான் காணப்படுது. இந்த சோனித்பூர் மாடல் ஆஃப் இந்தியா அப்படின்றது வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இன் இந்தியாவால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மாடல். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சோனித்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம். இங்கே காடுகள் அழிக்கப்படுறதுனால எலஃபண்ட்ஸ் வேற வழி இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய கிராப்ஸை ரைட் பண்ணி வருது. இதனால் யானைகளுக்கும் மக்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு ஹியூமன்ஸும் இறந்து போயிடுறாங்க, எலஃபண்ட்ஸும் இறந்து போயிடுது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 2003 to 4 இந்த சோனித்பூர் மாடல் அப்படின்றது டெவலப் பண்ணப்படுச்சு. இந்த மாடல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி மெம்பர்ஸும் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அவங்க ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான ட்ரைனிங். அண்ட் அவங்க ஒர்க் பண்ணும்போது எலஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி துரத்துறது, எப்படி கிராப் ஃபீல்ட்ஸை சேஃப்லி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றியதான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த WWF இந்தியா ஆல்சோ டெவலப்ட் லோ காஸ்டான நான் லீத்தல் எலக்ட்ரிக் ஃபென்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
யானைகள்கிட்ட இருந்து அவங்களுடைய கிராப்ஸை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இந்த மாடலுடைய ரிசல்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிராப் லாஸஸும் ஜீரோவாக ரெடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அண்ட் ஹியூமன் அண்ட் எலஃபென்ட் டெத்ஸும் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் யாக் NRCY அட் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய டிராங் அப்படின்ற பிளேஸில் இருக்கிறவங்க நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஹை ஆல்டிடியூட் யாக், அதாவது ரொம்ப ஹைட்டான பகுதியில் இருக்கக்கூடிய யாக் வந்து இன்சூர் பண்ண போகிறாங்களாம். குளோபலி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். இது பர்டிகுலராக ஹிமாலயன் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் யாக்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஹீட் அப்படின்றது இந்த யாக்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அஸ் அ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த யாக்கினுடைய பாப்புலேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இருக்கு. 2019 about 500 யாக்ஸ் வந்து சிங்கிள் ஸ்பெல் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால், அதாவது ஒரு கனமழை பெஞ்சப்பையே வந்து மொத்தமாக இறந்துருந்துருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நார்தர்ன் சிக்கிமில். இது வந்து இந்த யாக் ஓனர்ஸ்க்கு ஹெவியான ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அஸ் பர் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நம்பர் ஆஃப் யாக்ஸ் அப்படின்றது 2012 19 24.7%, கிட்டத்தட்ட 25% ஆஃப் யாக்ஸ் அப்படின்றது இந்தியாவில் குறைக்கப்பட்டிருக்கு. டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 58,000. இதில் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 26,000 யாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் 24,000 இருக்குது, சிக்கிமில் 5,000, ஹிமாச்சல் பிரதேஷில் 2,000, வெஸ்ட் பெங்கால் மற்றும் உத்தரகாண்ட் பகுதிகளில் 1,000 யாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பாப்புலேஷன் அப்படின்றது குறைக்கப்படுறதுனாலையும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது அதிக இம்பேக்டை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனாலையும் ஓனர்ஸினுடைய ஃபினான்ஷியல் பேர்டனை குறைக்கிற விதத்தில் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் யாக்கும் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இதுக்கான இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நாசாவினுடைய ISAT-2 அப்படின்றது 2 அண்டார்டிக் மெல்ட் வாட்டர் லேக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. இந்த ISAT-2 அப்படின்றது ISAT அப்படின்றதுனுடைய சக்சஸர் தான். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஐஸ் கிளவுட் அண்ட் லேண்ட் எலிவேஷன் சேட்டிலைட். இது வந்து நாசாவினுடைய எர்த் அப்சர்விங் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட். எதுக்காக இது அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ் ஷீட்டினுடைய எலிவேஷன் எப்படி இருக்குது அதை மெஷர் பண்ணுறதற்கும், சி ஐஸினுடைய திக்னஸை மெஷர் பண்ணுறதற்கு, அண்ட் லேண்டினுடைய டோப்போகிராஃபி, அங்கே இருக்கக்கூடிய கிளவுட்ஸ், வெஜிடேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்காக. இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2018 செப்டம்பர் 15 கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வேண்டன்பர்க் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த மேப்ஸ் அப்படின்றது அண்டார்டிகா பகுதிகளில் வாட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதற்கு சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரீசண்டாக கிளேசியல் லேக்ஸ் அப்படின்றது அண்டார்டிக் பகுதியில் சடனாக அப்பியர் ஆகுது அண்ட் சடனாக டிஸ்அப்பியர் ஆகுது. ஸோ அந்த அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னென்ன அண்ட் எப்படி வந்து இந்த கிளேஷியல் லேக்ஸ் அப்படின்றது ஓஷன் வாட்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதற்கு இந்த சேட்டிலைட் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ டிராஃப்ட் பில், ஒரு மசோதாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் பில்கான பேர் என்ன அப்படின்னா த உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் வெல்ஃபேர் பில் 2021. இந்த பில் வந்து மக்களுடைய சஜஷன்ஸ்க்காக ஜூலை 19 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லின் படி பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் 2 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கோ அவங்க வந்து லோக்கல் போல்ஸில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரியான சலுகைகள் அப்படின்றது கொடுக்கப்படாது. அண்ட் கவர்மெண்ட் சப்சிடி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அதிலேருந்து அவங்க டிபார் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிராஃப்ட் ப்ரப்போசலில் செகண்டரி ஸ்கூல்ஸில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றத பற்றி கம்பல்சரியாக ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது தான் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக அப்போ தான் எல்லாருக்கும் ஈக்விட்டபிளான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஏற்படும். மக்கள் தொகை கூட கூட நமக்கு டிமாண்ட் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ ரிசோர்ஸஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக போய் சென்றடையாது. அதுக்காக பாப்புலேஷன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இந்த பில் அப்படின்றது ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆன நிதின் கட்காரி அப்படின்றவர்
நாக்பூரில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி பிளான்ட்டை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றத எல்என்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்என்ஜி அப்படின்றது ஒரு நேச்சுரல் கேஸ். மெயின்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் CH4 மீத்தேன் அப்படின்றது இருக்கும். அதோட சேர்ந்து சம் மிக்சர் ஆஃப் ஈத்தேன் அப்படின்றத C2H6 அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன் அப்படின்றது CH4. ஸோ மீத்தேன் ப்ளஸ் சம் மிக்சர் ஆஃப் ஈத்தேன் சேர்ந்து இதை வந்து லிக்விட் ஃபார்ம் வர வரைக்கும் கூல் டவுன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நான் ப்ரெஷரைஸ்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதற்கும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதற்கும். கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸினுடைய வால்யூமில் அரவுண்ட் 1/600th ஆஃப் வால்யூம் வந்து இந்த எல்என்ஜி அப்படின்றது எடுத்துக்குது. இது வந்து ஒரு அடர்லெஸ்ஸான கலர்லெஸ்ஸான நான் டாக்ஸிக் அண்ட் நான் கொரோசிவ் கேஸ். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் டெபாசிட்ஸ்லேருந்து லைக் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன். மீத்தேன் அப்படின்றத CH4ன்னு சொல்லுவோம். ஈத்தேன் வந்து C2H6, ப்ரோப்பேன் அப்படின்றது C3H8 அண்ட் பியூட்டேன் அப்படின்றது C4H10. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா CnH2n+2 அப்படின்ற மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீத்தேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, CH4. அதுக்கப்புறமா ஈத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ C2H 2 × 2 வந்து 4, 4 + 2 வந்து 6. அப்போ C2H6 அப்படின்றது ஈத்தேன்கானது. ப்ரோப்பேன் பார்த்தோம்னா n இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ C3H வந்து 2 × 3. அப்போ 6 + 2 வந்து 8. அப்போ C3H8 அப்படின்றது வரும். அந்த மாதிரி பியூட்டேன் அப்படின்றது C4H10. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, CnH2n+2. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹீட்டிங் வேல்யூஸ் அப்படின்றது இருக்குது. இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்லேருந்து அசிடிக் எலிமெண்ட்ஸான ஹைட்ரஜன் சல்ஃபேட் கிடையாது, ஹைட்ரஜன் சல்ஃபேட் H2Sம், கார்பன் டை ஆக்சைடும், ஆயில், மட்டு, வாட்டர், மெர்க்குரி இந்த மாதிரியான கண்டென்ட்ஸும் இதிலிருந்து எடுக்கப்படும் போது இது ஒரு கிளீனான ஸ்வீட்டன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கேஸாக மாற்றப்படுது. ஸோ இந்த எல்என்ஜிக்கான ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஃபெசிலிட்டி பிளான்ட் அப்படின்றது நாக்பூரில் நம்மளுடைய மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்காரினால இனாக்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர் 6வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் 2021க்கானதை வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்றது தான் வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய த ஓல்டஸ்ட் டென்னிஸ் டோர்னமெண்ட். இதை வந்து த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சாம்பியன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து 1877 நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாம்பியன்ஷிப். இது எங்கே நடக்கும் அப்படின்னா லண்டனில் விம்பிள்டனில் ஆல் இங்கிலாந்து கிளப்பில் நடக்கக்கூடியது. 2020க்கான சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வந்து COVID-19 பேண்டமிக்னால கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் கேன்சல் ஆன ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2020க்கான சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் தான். இந்த வருஷத்துக்கான டோர்னமெண்ட் வந்து June 28 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கான ஃபைனல்ஸ் தான் July 11 வந்து இங்கிலாண்டில் லண்டனில் நடந்திருக்கு. ஸோ இதில் தான் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலை வந்து நோவாக் ஜோகோவிக் அப்படின்றவர் வந்து பெற்றிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் இட்டாலிக்கான ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்றது ரீசெண்டாக நடந்திருக்கு. இது எத்தனாவது செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 21வது செஷன் ஆஃப் இந்தியா மற்றும் இட்டாலிக்கான இந்த ஜாயிண்ட் கமிஷன். இந்த செஷனை கோச்சேர் பண்ணது யார் அப்படின்னா பியூஷ் கோயல். இவர் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர். அண்ட் இட்டாலி சைட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஆஃப் இட்டாலியான மிஸ்டர் லியூகி டி மயோ அப்படின்றவர் டெக்ஸ்டைல், ஃபுட் ப்ராசஸிங், ரயில்வேஸ், லெதர், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கக்கூடிய 2 நாட்டுக்கு இடையேயான ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பற்றியும் இந்த 2 கண்ட்ரீஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா செக்டார்ஸுமே எக்கனாமியினுடைய க்ரோத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் அதிக அளவு பங்களிப்பை கொடுக்கக்கூடியது. 2 மினிஸ்டர்ஸுமே பைலாட்ரல் மார்க்கெட் ஆக்சஸ் இஷ்யூஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு அண்ட் நம்ம பொருட்கள் அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு இடையே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அந்த மாதிரியானதும் அண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதற்கு நான் டேரிஃப் பேரியர்ஸ் என்னென்ன, டாக்ஸேஷன் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கியூபா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் COVID-19 வேக்சின் ஆன சொபரனா 2 அப்படின்றத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கான்ஜுகேட் வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா the type of vaccine which combines
வீக் ஆன்டிஜனையும் ஸ்ட்ராங் ஆன்டிஜனையும் கம்பைன் பண்ணி ஒரு கேரியரா டெவலப் பண்ணக்கூடிய வேக்சின். இந்த வேக்சினை நம்ம செலுத்தும் போது வீக் ஆன்டிஜன் எகெயின்ஸ்டா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மெத்தடாலஜியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேக்சினை தான் கான்ஜுகேட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொபர்னா 2 வேக்சின் அப்படின்றது பூஸ்டர் ஷாட்டான சொபர்னா பிளஸ் அப்படின்றதோட சேர்த்து கொடுக்கப்படும் போது COVID-19 சிம்டமெட்டிக் கேசஸ்க்கு எகெயின்ஸ்டா 91% எஃபெக்டிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வேக்சின் அப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா தென் கியூபா வில் பிகம் த ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி டு மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரொடியூஸ் வேக்சின் அகெயின்ஸ்ட் COVID-19. இந்த சொபர்னா 2 வேக்சின் அப்படின்றத எந்த இன்ஸ்டியூட் வந்து டெவலப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின்லே இன்ஸ்டியூட் இன் கொலாபரேஷன் வித் சென்டர் ஃபார் மாலிகுலர் இம்யூனாலஜி அண்ட் நேஷனல் பயோ ப்ரிப்பரேஷன் சென்டர். இவங்க வந்து இன்னும் 4 வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இன் லைனில் தான் இருக்குது. ஆல் த 5 வேக்சின்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் கியூபா வந்து ப்ரோட்டீன் வேக்சின்ஸ் தான். SARS-CoV-2 வைரஸ்லேருந்து பெற்றிருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அதிலிருந்து டிரைவாக இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி இந்த வேக்சின்ஸ் அப்படின்றது டெவலப் பண்ணப்படுது. அதனால தான் இந்த ப்ரோட்டீன் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கியூபா அப்படின்றது தான் அவங்க டொமஸ்டிக்கலி கன்சியூம் பண்ணக்கூடிய வேக்சின்ஸாக இருக்கட்டும் அண்ட் 13 டிசீசஸ்க்கு எகெயின்ஸ்டாக 11 வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 60 to 70% கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கண்ட்ரி தான் கொடுக்குது. ஸோ த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் COVID-19 வேக்சின் ஆன சொபர்னா 2 அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ண பெருமை கியூபாக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் அப்படின்றது பாட்னால வரப்போகுது. இந்த ரிசர்ச் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் சென்டர் செட்டப் பண்ணுறதுக்காக NDRC அப்படின்றது பாட்னா யூனிவர்சிட்டியுடைய ப்ரெமிசஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய லேண்டில் கிட்டத்தட்ட 4400 ஸ்கொயர் மீட்டர் பிளாட்ஸ் ஆஃப் லேண்டை வந்து எடுத்துக்க போகிறாங்க. இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் கங்காவினுடைய பேங்க்ஸுக்கு பக்கத்தில். ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்றது ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது டைகருடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது தெரியும். இந்த ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்ற இனிஷியேட்டிவ் முதல்ல டிசம்பர் 2019 நேஷனல் கங்கா கவுன்சில் NGC அப்படின்றதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரால் ஹெட் பண்ணப்பட்டப்போ அப்ரூவல் அப்படின்றத பெற்றுச்சு. இது எதுக்காக அப்படின்னா கேன்ஜெட்டிக் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய கேன்ஜெட்டிக் டால்ஃபின்ஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ராஜெக்டை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுக்கான ரிசர்ச் சென்டர் இப்போ பாட்னால கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேபாளினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளி காங்கிரஸினுடைய பிரசிடென்ட்டான ஷெர் பகதூர் தியூபா அப்படின்றவங்கள நேபாளினுடைய பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ண சொல்லி ஆல்ரெடி இருந்த 275 மெம்பர் கொண்ட லோவர் ஹவுஸை May 22 வந்து பிரசிடென்டான பித்யா தேவி பந்தாரி அப்படின்றவங்க டிசால்வ் பண்ணாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் 5 monthsல நடத்தப்பட்ட இரண்டாவது டிசல்யூஷன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஒலி. ஸோ இப்போ நியூ பிரைம் மினிஸ்டரா நேபாளி காங்கிரஸை சேர்ந்த ஷெர் பகதூர் தியூபா அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் KVIC அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய பிராண்ட் நேமான காதி அப்படின்றதுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3 கண்ட்ரீஸில் பெற்றிருக்கு. எது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, பூட்டான் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்றது 1957 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தின் கீழே காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 1956 படி இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படும் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ KVIC அப்படின்றது மெக்சிகோவில் எப்போ காதிக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசீவ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2020 அண்ட் பூட்டானில் ஜூலை 9 வந்து அப்டைன் பண்ணியிருக்கு. அண்ட் UAEயும் June 28, 2021 இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த KVIC அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக கல்ஃப் கண்ட்ரியில் முதல்ல இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பெற்றிருக்கு. இது தவிர யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ரஷ்யா அண்ட் சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் இதனுடைய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலி வந்து யூரோ 2020 ட்ராஃபியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில் வெப்லி அப்படின்ற ஸ்டேடியத்தில் 2006க்கான ஃபிஃபா வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா வின் பண்ணியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேஜர் இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி எது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோ 2020 அப்படின்ற ட்ராஃபி தான். யூரோ 2020 அண்ட் யூரோ 2012லையும் இட்டாலி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறமா பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினால் தோற்கடிக்கப்பட்டுருச்சு. பட் இந்த வருஷம் 2020க்கான ட்ராஃபி வந்து இட்டாலி வந்து வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீகார் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் மேக்ஸிமம் டெத்ஸ் டியூ டு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், மின்னல் விழுந்து இழப்பு ஏற்பட்டது அதிக அளவில் பீகார் ஸ்டேட்டில் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய செகண்ட் ஆனுவல் லைட்னிங் ரிப்போர்ட் அப்படின்றத ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் இன் இந்தியா அப்படின்றது நேச்சர்னுடைய ஃபோர்ஸஸ்னால காஸ் பண்ணக்கூடிய டெத்தில் த பிக்கஸ்ட் காஸாக வந்து இந்த லைட்னிங் அப்படின்றது இருக்குது. ஜூலை 11, 2021 இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 70 பேரை வந்து கில் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ரிப்போர்ட் படி பீகாரில் தான் மோஸ்ட் டெத்ஸ் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 401 பேர் வந்து இந்த மின்னல் அண்ட் இடி தாக்கி இறந்திருக்காங்க. பீகாருக்கு அப்புறமா அதிக டெத் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ், 238 டெத்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் 228, அதுக்கப்புறமா ஒடிசால 156 டெத்ஸ், ஜார்க்கண்டில் வந்து 132 டெத்ஸ். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே இதே டைம் பீரியடில் 100 டெத்ஸ்க்கு கம்மியாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் வந்து லாஸ்ட் 50 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆப்பிள் அப்படின்றத எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. யூகே மற்றும் இந்தியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக எப்படி வந்து மேங்கோஸ் அப்படின்றது பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரால் நம்மளுடைய பிஎம்க்கு கிஃப்ட் பண்ணப்பட்டுச்சோ அந்த மாதிரி வந்து இது ஒரு பார்ட்னர்ஷிப் இடையே இருக்கக்கூடிய ஒரு சைன். 2 கண்ட்ரீஸ்னுடைய பிரைம் மினிஸ்டர்ஸும் மே 2021 என்ஹான்ஸ்டு ட்ரேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த என்ஹான்ஸ்டு ட்ரேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ அப்படின்னு சொல்கிறதுனுடைய ப்ரெடிசெசராக கன்சிடர் பண்ணப்படுது, அதனுடைய ஒரு முன்னோடியாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க பை செட்டிங் த கோல் ஆஃப் டபுளிங் த பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் the 2 countries by 2030. இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிக அளவு ட்ரேட் அப்படின்றது 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையே 2030க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற கோலின் அடிப்படையில் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது எதுக்காக அவங்க இந்தியாவோட பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸில் யூகே சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதற்கும் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் ஹப்பில் யூகேயினுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதற்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கு அவங்க ஒத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி வந்து 10th P-81 ஏர்கிராஃப்டை போயிங்கிட்டேருந்து பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். இதுக்கான கான்ட்ராக்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினால 2009 சைன் பண்ணப்பட்டுச்சு. 2016 பார்த்தோம் அப்படின்னா 4 அடிஷ்னல் P-81 ஏர்கிராஃப்டுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணாங்க. இந்த 4 அடிஷ்னல் ஏர்கிராஃப்டினுடைய அந்த கான்ட்ராக்டிங் அடிப்படையில் டெலிவர் பண்ணப்படுற செகண்ட் ஏர்கிராஃப்ட் தான் எது அப்படின்னா the 10th P-81 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது. 9th ஏர்கிராஃப்ட் அப்படின்றது நவம்பர் 2020 இந்தியன் நேவினால் ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ 10வது P-81 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லடாக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% ஃபர்ஸ்ட் டோஸ் கவரேஜ் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. ஸோ COVID-19க்கான வேக்சினேஷன் ப்ராசஸில் 100% ஃபர்ஸ்ட் டோஸ் கவரேஜ் வந்து இந்த யூனியன் டெரிட்டரி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இதில் வந்து ரெசிடென்ட்ஸும் வருவாங்க, கெஸ்ட் பாப்புலேஷனும் வருவாங்க, ஹோட்டல் ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் லேபரர்ஸ், நேபாளி சிட்டிசன்ஸ் எல்லாருமே இதில் கவர் ஆவாங்க. லடாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லோ பாப்புலேஷனாக இருந்தாலுமே அவங்களுடைய டெரெயின் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, எக்ஸ்ட்ரீமான வெதர் இருக்கும். அண்ட் பாப்புலேஷன் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லாமல் அங்கங்கே ஐசோலேட்டடாக வந்து காணப்படுவாங்க. அண்ட் மெனி ஆஃப் த பாப்புலேஷனை ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அஸ் பர் த டேட்டா பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப் 89,404 பீப்புள் எலிஜிபிள் ஏஜ் குரூப்ஸில் வேக்சினேஷன் பண்ணுறதற்கு எலிஜிபிள் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டோஸ் அப்படின்றது 60,936 பீப்புளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் ஃபேஸ் ஆஃப் வேக்சினேஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா
3 மாத டைம் பீரியடுக்குள்ளேயே இந்த வேக்சினேஷன் அப்படின்றது பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த யூனியன் டெரிட்டரியில் கிட்டத்தட்ட 6821 நேபாளி சிட்டிசன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வேக்சின் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.